தானியேல் முதல் அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்து நாம் இந்த காலை வேளையில சிந்திக்கலாம். இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவன் ஆக்கினார். ஒரே தேவன் சகல விதமான ஆசீர்வாதங்களை இந்த வாலிப பிள்ளைகளுக்கு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், என்னென்ன கொடுத்திருக்கிறார். தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் அவர் கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இதுக்குரிய பின்னணி என்ன? யூதர்கள் பாபிலோன் தேசத்திலே அடிமைகளாக 70 ஆண்டுகள் இருக்கிறார்கள். இந்த அடிமைகளாய் வந்த அநேக அந்த யூத ஜனங்களுக்குள்ளே ஒரு சில வாலிப பிள்ளைகளை இந்த நேபுகாத் நேச்சர் என்ன செய்கிறார்? தன்னுடைய அரண்மனையிலே அவர்கள் பணி செய்யும்படியாக திறமை உள்ளவர்களை, அழகு வாய்ந்தவர்களை தெரிந்து கொள்ளுகிறார். அதுல இந்த 4 வாலிப பிள்ளைகளையும் அவர் தெரிந்து கொண்டு அவர்களுக்கு என்ன செய்கிறார்? அந்த கல்தேர் மொழியும் அங்கு இருக்கக்கூடிய கலாச்சாரத்தின் படிப்புகளையும் சொல்லிக் கொடுக்கிறார்கள் 3 ஆண்டுகள். இந்த பிள்ளைகள் தேவன் ஏன் அந்த அந்நிய தேசத்திலே அடிமைகளா இருக்கும் பொழுது இவர்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது இன்னும் அநேக வாலிப பிள்ளைகள் அங்கு இருந்திருக்கலாம். யூத வாலிப பிள்ளைகளும் அங்கு இருந்திருக்கலாம். அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஆசீர்வாதம் ஏன் இந்த பிள்ளைகளுக்கு கிடைத்தது என்று சொல்லி பார்க்கும் பொழுது இந்த 4 பிள்ளைகளும் தேவனுக்கு எது பிரியமோ அதன்படி இந்த அந்நிய தேசத்திலே அவர்கள் வாழ்ந்தார்கள். விசேஷமாக தானியேல் என்ன செய்தார்? ஏறத்தாழ இந்த பகுதியில ஒரு 15 வயதுக்கு மேல் இருக்கலாம் தானியேலுக்கு. இந்த வயதிலும் கூட அவர் தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தினார். பாருங்கள், இதே தானியேல் முதல் அதிகாரம் 8வது வசனத்திலே பிற்பகுதியில பார்க்கும் பொழுது தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். இருதயம் எப்படிப்பட்டது? அது சிறு வயது முதற்கொண்டே பொல்லாதது என்று சொல்லி ஆதியாகமம் 8:21 வாசிக்கிறோம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே பார்க்கும் பொழுது எல்லாவற்றையும் பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே யோவான் 14ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார் சீஷரிடத்துல, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அப்படி என்று சொன்னால் மனிதனுடைய இருதயம் அது கலங்கக்கூடிய இருதயமா இருக்கிறது, பயப்படக்கூடியதாக இருக்கிறது, அது பொல்லாததாக இருக்கிறது, திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது. இப்படிப்பட்ட இருதயம்தான் தானியேலுக்கும் இருந்திருக்கும். ஏன்னா ஆதாமுடைய மீறுதல் இல்லையா? ஆதாமுடைய மீறுதனால் எல்லாருமே பாவத்துக்குள் இருக்கிறோம். ஆனாலும் அந்த தானியேல் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தார். தன் இருதயத்தில் ஒரு தீர்மானம் எடுத்திருந்தார். என்ன தீர்மானம்? தேவனுக்கு எது பிரியமானது. பிரியமானவர்களே, அவர் தீர்மானத்திலே உறுதியாய் இருந்ததினாலே தேவன் தானியேலை ஆசீர்வதித்தார். இந்த பொல்லாத உலகத்திலே நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பாருங்கள், என்னென்ன ஆசீர்வாதம் கிடைத்தது இந்த பகுதியில. 19ஆம் வசனம் பாருங்கள். ராஜா அவர்களோடு பேசினான். அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்களைப் போல வேறொருவர் காணப்படவில்லை. ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள். 20வது வசனம். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தான் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியர்களும் அவர்களுக்கு 10 மடங்கு சாமர்த்தராக கண்டான். பாருங்கள், தேவன் பாபிலோன் தேசத்துல இந்த வாலிப பிள்ளைகளை உயர்த்தி வைத்தார். 10 மடங்கு சாமர்த்தியம். அது மாத்திரமல்ல, இந்த பகுதியில 9வது வசனம். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவரிடத்துல தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். தேவனுக்கு பிரியமாய் தானியேல் வாழ்வதற்கும் இருப்பதற்கும் பிரதானுடைய கண்களில தயவும் இரக்கமும் கிடைக்க உதவி செய்கிறார். அந்நிய தேசத்துல இரக்கம் கிடைக்கவும் தயவு கிடைக்கவும் கர்த்தர் மற்றவருடைய இருதயங்களை திறக்கக்கூடியவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய இருதயத்திலே ஒரு தீர்மானம், நம்முடைய இருதயத்தை நாம் தேவனுக்கு என்ன பிரியமோ என்பதை சொல்லி நம் இருதயத்தில் தீர்மானித்து அந்த தீர்மானத்திலே உறுதியாக இருந்து கர்த்தருக்கு பிரியமான காரியம் செய்யும் பொழுது அவர் ஆசீர்வதிக்கக்கூடிய தேவனாக, உயர்த்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். தானியேலுடைய காரியம் அங்கு பாபிலோன் தேசத்திலே ஜெயமாய் இருந்தது. 15 வயது வாலிப மகன், எவ்வளவு ஒரு வைராக்கியம்! எல்லாரும், தேவாலயமே இடிக்கப்பட்டு விட்டது, தேவன் அவர்களை கைவிட்டு விட்டார். 70 ஆண்டுகள் அடிமைகளாக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை இல்லையா?
அந்த அடிமை ஸ்தலத்தில் அந்த ஆரம்ப காலகட்டங்களிலும் கூட தானியேல் கர்த்தருக்கு எது பிரியம் என்று சொல்லி தேடி அதை செய்ததை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த கிருபை நாட்களிலே தேவனுக்கு எது பிரியம் என்று சொல்லி பார்த்து நம்முடைய இருதயத்திலே தீர்மானிப்போம், அதன்படி வாழ்வோம். கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிப்பாராக.